The tongue can take you to the intended destiny. The third point. The first point is what? Tell me. Thank you so much. இப்படி இப்படி தட்டி பார்க்குறீங்க நிறைய பேர். பிரெயின் இருக்கான்னு சந்தேகமா? சொல்லுங்க. Recognize your brain power. 2. Release right words. Now 3. Refresh your heart and mind. Now this is very important. Now listen to me. நான் சொல்ல போறது உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணிடும் பாருங்க. ரொம்ப thrill பண்ணிடும். There is a beautiful book called as a Book of Proverbs. I like this book so much. There are so many books in this world. If you go to Hindi Patams, you can buy so many books. But I tell you, there is one book that's worth studying all your life, and I do it. I often study that book. That book is called as the Book of Proverbs. In that book, in the 4th chapter, 23rd verse, there is a beautiful saying like this: keep your heart with all diligence, for out of it flows the issues of life. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். உன் இருதயத்திற்குள்ளிருந்து உன்னுடைய வாழ்க்கைக்குரிய எல்லா நன்மையான காரியங்கள் சுரந்து வரும் என்று இந்த வாக்கியம் சொல்லுகிறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். See dear student, I want to help you today to refresh your mind and your heart. இந்த வாக்கியத்தை இந்த saying நான் உங்களுக்கு சொன்னேன். Okay. Now listen to me. Your heart contains the negatives of the pictures photographed by your eyes and mind. Now dear students, I want to just help you train your brain and your mind in a proper way. Now listen to me. உங்க கண்ணு எதெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் ஒரு கேமரா வச்சு நீங்க போட்டோ எடுக்கிற மாதிரி. கேமரா எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? ஐயோ பாக்கெட்லயே வச்சிருக்கேன் சார். என்ன இப்படி கேட்டீங்க? எந்த நேரம் சிக்கன் போட்டோ எடுக்கிறதா நம்ம வேலையே. நிறைய பேருக்கு அது தொழிலா போச்சு. இப்ப அதுதான் நம்ம பிரச்சனையே. இந்த கேமரா எடுத்து போட்டோ எடுத்த உடனே அந்த கேமரா எப்படி கரெக்டா அந்த ஆப்ஜெக்ட அப்படியே ரிசீவ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி உள்ள வச்சுக்குது. நெகட்டிவ் இந்த காலத்துல நெகட்டிவ்லாம் இல்லை. அந்த காலத்துல நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா வரிசையா கருப்பு கலர்ல இருக்கும் நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் வச்சு பிரிண்ட் போடுவாங்க. அந்த நெகட்டிவ் எப்போ கொண்டு போய் கொடுத்தாலும் ஒரு பிரிண்ட். Anytime you go and show the negative, you can have a photocopy. You can have a photograph. Now listen to me very carefully. நீங்க எதை பார்க்கறீங்களோ உங்க கண்ணு அதை அப்படியே போட்டோகிராஃப் பண்ணிடும். Your eye has a tremendous power. In other words, your eye is the first gateway to your brain. I challenge you with this. If you have trouble with your eyes, then you will have trouble all your life. Today, you can just control your eye and so that your mind can be pure and can be refreshed. ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கங்க. கிளாஸ்ல 2 டம்ளர்ல எடுத்துட்டா ஒரு டம்ளர் ஃபுல்லா க்ளீன் வாட்டர். அந்த க்ளீன் வாட்டர் மூலமா முகத்தை பார்த்தா தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்க. ஏன்? அந்த தண்ணியும் கண்ணாடியும் எப்படி இருக்கு? கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஆனா அதே அந்த டம்ளருக்குள்ள கொஞ்சம் மண்ணை போட்டு கலக்கி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே அந்த தண்ணி டர்ட்டி ஆயிடும். அப்போ பார்த்தா தெரியுமா முகம்? தெரியாது. Many of you are not able to look at your future because your heart and your mind is filled with so much of junk stuff of the media. Dear students, if you ever dream of becoming an excellent person in the society, you must discipline your mind and your thoughts. You have to keep your mind pure and clean. Today the media offers you junk material. இன்னைக்கு மீடியா உங்களுக்கு குப்பையை கொண்டு வந்து மைண்ட்ல கொட்டுது. ஏன் தெரியுமா? நீங்க எக்ஸலென்ட்டா வரக்கூடாதுன்றதுக்காக, நீங்க உங்களுடைய full potentialக்கு வளரக்கூடாதுன்றதுக்காக. See, now I tell you, you can choose today. If you really want to be an excellent person in the society, then you have to really concentrate on this.
உங்களுடைய கண்ணு ரொம்ப முக்கியம். உங்க கண்ணை நீங்க எதை பார்க்குறீங்களோ அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும் இறுதி ஹார்ட்டுக்குள்ள. உங்க பிரெயின் அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். Many of the youngsters today, they are all the time fidgeting with phones. They have two phones. I normally call it one as the iPhone and the other as the my phone. இந்த ஐபோன்ல எல்லாரோடையும் பேசலாம். இந்த மை போன்ல மை மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு நிறைய பேர் 2 போன் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒன்று பர்சனல், இன்னொன்று எல்லாரும் யூஸ் பண்ணலாம். அந்த போன் எல்லாருக்கிட்டையும் கொடுப்பாங்க. But they will have another phone inside the pocket that is very secret. They will never show that to anybody. Can I tell you? You are damaging your life. You have to discipline your mind. Today, if you would have too many entertainment like having 2 mobile phones, all the time sitting in front of the laptop, internet, there are so many junk things in the internet that can spoil your destiny away from you. Those junk materials can literally grab the great and excellent destiny that God has for your life, dear student. Today I would just want to help you. If you would just keep your mind and your heart clean, I tell you, the plans that God has for your life will begin to flow like a river. இப்போ நான் கேட்கிறேன், ஒரு தண்ணி ஊத்து வந்துட்டே இருக்குது. அந்த ஊத்துற தண்ணி வந்துட்டே இருப்பது ஒரு கையை வச்சு அடைச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? என்று என்ன உடனே அதுக்கப்புறம் தண்ணி வராது. நீங்க நிறைய பேர்த்தோட லைஃப் ஃபெயிலியர் 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 ஃபெயிலியர். ஏன் தெரியுமா? அவங்க ஹார்ட்டையும் அவங்க மைண்டையும் they don't know how to keep it clean. So I just advise you, இந்த இன்னும் 1 மாசம் 10க்கு 1 மாசம் 12க்கு கொஞ்சம் டைம் இருக்கு. இந்த டைம்ல உங்க மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிருங்க. இந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியா அதெல்லாம் கொஞ்சம் தூரமா இருக்கு. இருக்கலாமா வேண்டாமா? அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மைண்ட் அண்ட் ஹார்ட் புது இன்ஃபர்மேஷன் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நிறைய பேருக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? You know why many of you don't have the interest to study? படிக்கலாம் தான் சார் புக் எடுக்கிறேன். ஆனா புக்கை எடுத்து வச்சா என் மண்டையில என்னென்னமோ படமா ஓடுது. So I want to help you, dear young student. இந்த நாள்ல உங்க மைண்டை நீங்க பியூரா வச்சீங்கன்னா I tell you, you can really excel well. Don't make your mind a trash can. எல்லா கண்ட குப்பை, வாட்ஸ்அப், அப்புறம் என்னது ஹைக்கு, பைக்கு, அப்புறம் மைக்கு, இமெயில், கொசு மெயில், அப்புறம் என்னென்ன மெயில் இருக்கு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு தயவுசெய்து உங்க வாழ்க்கையை டிராஷ் கேன் போல ஆக்கிடாதீங்க. See, I tell you, your thoughts can be pillars or they can be caterpillars. So a pillar, caterpillar. உங்க தாட்ஸ் வந்து பில்லராகவும் இருக்க முடியும். If you allow good thoughts in your mind, it will be like a pillar to the building. ஒரு பில்லர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ பில்டிங்கை தாங்கும் அந்த மாதிரி அந்த தாட்ஸ் தாங்கும். அதே சமயத்துல கேட்டர்பில்லர் மாதிரி அப்படியே அரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் உங்க லைஃப் டேமேஜ் ஆயிடும். So please don't blame your life. Take it seriously. There is a huge plan of God for your life. உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திட்டத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கண்ட குப்பையை எடுத்து உங்க வீட்டுக்குள்ளார உங்க மைண்டுக்குள்ளார போட்டீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கரப்ட் ஆகி படிக்க முடியாது, கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஸோ இன்னைக்கு இப்ப நிறைய பேர் சொல்றீங்க இந்த பிரச்சனை தானே எனக்கு பெரிய பிரச்சனை, இதுக்கு தானே நான் வெளியில வரணும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன் சார். நான் சொல்றேன் இத if you want to really control your thoughts, you can't do it by yourself. You cannot. I challenge every one of you in this place. If you think that you can control your brain by yourself, that's impossible. That's a person who created your brain. That's a person who has given you the heart. And the heart is சரியான கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னா you need the trainer. I'm going to introduce that trainer to you in a short while from now. இது கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நான் ட்ரெய்னர் யாருன்னு சொல்லி கொடுக்க போறேன். இந்த படிக்கும் போது புக்கெல்லாம் கெட்ட அசிங்கமான எண்ணங்களா குப்பையா வருது, படிக்கவே முடியல, எண்ணெல்லாம் எங்கேயோ போகுது, நிறைய பேர் சொல்றீங்க. I challenge you this evening. இன்னைக்கு சாயங்காலம் the last day. This will be the last day for that torture. சார் என்னால சிந்திக்கவே முடியல, படிக்க முடியல, ஐயோ அந்த புக்கை தரலாம், அந்த பையன் ஞாபகமா வருது, ஐயோ அந்த புள்ள ஞாபகமா வருது, ஐயோ அசிங்கமான எண்ணங்கள் எல்லாம்
நீ கம்மி மார்க் வாங்கிக்கிற எல்லாம் என்னைய ஓட்டுறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், today there is a person who can help you overcome those evil thoughts. You can't do it by yourself. உன்னால அதை செய்ய முடியாது. உனக்கு அதை செய்யறதுக்கு ஒரு நபர் இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்வார். At the end of the speech, I'm going to pray for you. And at that time of prayer, something that's been controlling your thoughts and minds and stopping you from studying, that thing chain will be cut. இன்னைக்கு உங்க மைண்ட்ல படிக்க முடியாதபடிக்கு கெட்ட கெட்ட எண்ணங்கள்லாம் வருதா, அந்த செயினை கட் பண்றதுக்கு there is a person. And that chain will be cut from your mind this evening after prayer. When you go home, you will feel light. You will feel confident. Are you happy? Yes, sir. Do you want that to happen to you? உங்களுக்கு அது நடக்கணும்னு விரும்புறீங்களா? Are you willing to pray with me? Yes, sir. No. Yes, sir. Really? Yes, sir. Thank you. Definitely we will pray. And எத்தனை பாயிண்ட் சொல்ல போறேன் இப்போ? எத்தனை பாயிண்ட் புரிஞ்சுச்சு? 3 points. 4th point. The fourth, the last but not the least. Now listen to me very carefully. Brain பத்தி சொன்னேன், உங்க வேர்ட்ஸோட பவரை பத்தி சொன்னேன், உங்களோட மைண்ட் அண்ட் ஹார்ட்டை எப்படி ரிஃப்ரெஷ் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியம். நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் ஐக்யூ இருக்கலாம், பயங்கர பிரில்லியண்டா இருக்கலாம், நீங்க எவ்வளவு வேணா கஷ்டப்பட்டு படிக்கலாம். நான் 5 மணி நேரம் உட்கார்ந்தேன்னா 5 மணி நேரம் படிச்சுட்டு தான் சார் எழுந்திருப்பேன், அவ்வளவு பெரிய ஆள் நீங்க சொல்லலாம். நீங்க எப்படி வேணாலும் எக்ஸாம் போங்க, அங்க போய் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது ஒரு செகண்ட் வர ஒரு பயம் உங்களோட மைண்டே என்ன பண்ணிடும், அப்படியே ஆஃப் பண்ணிடும். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திருக்கேன், அவங்க சொல்லியிருக்காங்க நான் கண்டிப்பா மேத்ஸ்ல செட்டா மாட்டிடுவேன். நேற்று நைட் 12 மணிக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய அம்மா எனக்கு ஃபோன் பண்றாங்க. 12:30 மணி, நான் இங்க வரதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க கால் பண்றாங்க, அழுறாங்க போன்ல. சொல்றாங்க, பிரதர் என் பையன் காலேஜ்ல படிக்கிறான், ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான், இன்ஜினியரிங். அவன் ரூம்ல தனியா இருக்கிறான். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறான், டே அண்ட் நைட் படிக்கிறான், நல்லா படிக்கிற பையன் தான். ஆனா எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்திருக்கிறான். நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு என் பையன் அழுகிறான். அவன் சொல்றான், ஐயோ நான் இவ்வளவு படிச்சுட்டு போனேன், அங்க போய் என்னால சரியா செய்ய முடியலையே, ரிசல்ட் வந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் தலை காட்ட முடியலையே, ஐயோ நான் தனியா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் படிக்காம போல இருக்குது அப்படின்னு என் பையன் அழுகிறான். ஐயோ ஐயா எனக்கு பயமா இருக்குது, என் பிள்ளைய காப்பாத்துங்க அப்படின்னு நைட்டு 12:30 மணிக்கு கால் பண்றாங்க. இன்னைக்கு அநேக மாணவர்களுடைய கதி தான். நல்லா படிக்கிறாங்க, நல்லா போய் ப்ரிப்பேர் பண்ணி போறாங்க. ஆனா அந்த எக்ஸாம் ஹால்ல உட்காரும் போது என்னவோ நடக்குது, ஏதோ ஒரு சின்ன ஒரு தாட், ஏதோ ஒரு சின்ன ஒரு பயம், அப்படியே மைண்ட் ஆஃப் ஆயிடும். அந்த மைண்ட் ஆஃப் ஆன உடனே எல்லாம் படிச்சதெல்லாம் மறந்து. இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்து நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, நிறைய பேர் நல்லா உட்கார்ந்து சிஸ்டமேட்டிக்கா பிரின்சிபல் சொன்ன மாதிரி படிக்கிறீங்க. ஆனா எக்ஸாம் ஹாலுக்கு போனா உங்க கையெல்லாம் நடுங்குது, உங்களால எழுத முடியல, எப்படியோ மறந்துடுறீங்க, திரும்ப வந்து உங்களையே நொந்துக்கிறீங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் 10th எக்ஸாம் எழுதவனாலே எனக்கு டவுட்டா இருக்கு, நிறைய பேர் இதை யோசிச்சுட்டு இருக்கீங்க. There are so many people thinking in your mind whether you will write the exams or not. But I tell you today, I've come to tell you that this evening can be a turning point evening in your life. I don't care about those people who are not listening to me, but I want to pay attention to the one person who is listening to me. அந்த ஒரு நபர் இன்னைக்கு என்னுடைய பேச்சை கேட்டு அவங்க மாறுவாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் ஒளிமயமா இருக்கும். தம்பி தங்கச்சி விளையாட்டுத்தனமா வாழ்க்கை எடுத்துறாத. 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இல்ல 4வது பாயிண்ட், சாரி, எதாவது பாயிண்ட், the 4th point I'll read for you. You must receive the blessings of your parents and your God. உன்னுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதமும் உன்னை படைத்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் உனக்கு இல்லாவிட்டால் நீ எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் நீ ஒரு நாள் தோற்று போய் வாழ்க்கை தொலைத்து விடுவாய் என்பதை உனக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன்.